ஒரு மவுத் கிஸ் மட்டும் அடிச்சிட்டு வா. ஒரு கோடி என் தலையே உள்ள போயிரும். அதெல்லாம் பேசாத. என் செல்லம் நீ இல்ல, ஐ லவ் யூ சொன்னில, என்ன கோர்த்து உனக்கு இத்தாலி நாட்டுல ஒரு கோடி கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு கோடி தர்றேன். போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா. நான் ஒரு கோடி நீ கொடு, நான் போய் முத்தம் கொடுக்குறேன். நான் கூட முத்தம் கொடுத்துட்டு வந்துருவேன். அது இருக்க இல்லையோ அது அடுத்த விஷயம். நீ இத்தாலி நாட்டுக்கு மட்டும் கிளம்பு. அங்க மட்டும் நீ குடுக்கலன்னு வச்சுக்கவே, அதனாலதான் நான் போகாம இருக்கேன். திரும்பி வர முடியாது. எதுக்கு போய் பிரச்சனை ஆகட்டும் தான் நானும் சொல்றேன். இல்ல நீங்க கிளம்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் சொந்த செலவுல நானே அனுப்பிச்சுறேன் உங்க 2 பேரையும். அங்க குடுக்கலனா கட்டி தலையில தொங்க விட்டு உரிக்கிறாங்க. நான் ஏன் போகலன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் தேசபக்தி மிகுந்தவன். என் பிள்ளை என் நாட்டிலே தான் பிறக்க வேண்டுமே தவிர அவன் 1 கோடி கொடுப்பதற்காக அவன் நாட்டில் உண்டு என்னுடைய வீரியத்தை கொடுத்துட்டு வர்றதுக்கு நான் அவன் பைத்தியக்காரன் கிடையாது. என் நாட்டு மக்களுக்கு தான் நான் உதவுவேனே தவிர பிற நாட்டு மக்களுக்கு உதவ மாட்டேன். போயாங்கிடு, உனக்கு செய்ய தெரியான்னு சொல்லு உதவி. அதுக்கே இஸ்லாம் நாட்டில் போய் நீ போயாங்கிடு. தமிழ் பேச தெரியாதவனுக்கு சொல்ல பேசுற. அதுக்கு பாஷையெல்லாம் தேவை கிடையாது. அங்க போய் எந்த பாஷையிலும் பேச போறது. நீ என்ன வேணா பேச, ஆனா பண்ணணுமே. வாய்மொழிக்கு வேலை இல்லை, உடல் மொழிக்கு தான் அங்க வேலை. எங்க நீ செய்யணுமே, அதான பெரிய பிரச்சனை. அது உனக்கு தேவையில்லாத. நீ தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்காத. நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை லவ் பண்ணல. நான் லவ் பண்ணா அவரை தான் லவ் பண்ணுவேன். நீ அவரை தாராளமா லவ் பண்ணிக்க. நான் வேணாங்கல, நான் உன்னைய லவ் பண்றேன். அவர் பிரச்சனை கிடையாது. நானும் அவரை லவ் பண்ண அவரும் சொல்றாப்லையா. அது அப்பது வந்து சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுதுன்னு யாருக்கும் தெரியல. நீயே அதை முயற்சி பண்ணிட்டு இருக்க. நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதை நம்ம கவனிச்சோம்னா நம்ம மூடு கெட்டு போய் தொழில் கெட்டு போகும். அதனால அதை நம்ம பார்க்கவே கூடாது. ஓம் பேச்ச விட வர அதிகமா பேசுறோம் உனக்கு பொறாம தானே. அது ஒரு ஜீவன் இருக்குன்னே நம்ம நினைக்கப்படாது. நினைச்சோம்னா கூத்து கெட்டு குடிச்சு வர போயிடும். ஏங்க தேவலாம அனாவசியமா எங்க அத்தனை பத்தி பேசி இருக்காதீங்க. அப்புறம் போட்டுட்டோம். இங்க அங்க தேவலாம அனாவசியமா பேசி இருக்காதீங்க. ஆமா, நான் உங்களை லவ் பண்றேனா? நான் உங்களை லவ் பண்ணல. என்னை மீறி நான் தான லவ் பண்ணிடுவேன். இங்க அங்க தேவலாம அனாவசியமா சந்தேகப்பட வைக்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்க. மேல அந்த உசுரோட வந்துருவேன். அவரை நான் லவ் பண்றையா? தொட்டு பாரு. யார? அடுத்த நிமிஷம் கொலைகேஸ்ல நான் உள்ள வர மாதிரி இருக்கேன். எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுவேன். என் சிங்கத்தை பத்தி உனக்கு தெரியல. பிடிப்பேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன், உன்னை கற்பழிப்பேன். யாரையா கற்பழிப்ப? என்னையெல்லாம் நீ கற்பழிக்க முடியாது. அதனாலே முடியாம தானே உட்கார்ந்துருக்க. அப்புறம் எப்படி நீ என்னைய கற்பழிப்ப? எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே பெருமாள் ராஜ் சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? அறிகிறேன், நீங்க சம்பளத்தை பத்தி யோசிக்காதீங்க. எவ்வளவு வேணா வாங்கிக்கிறங்க. அதை காட்டுல உங்களுக்கு போனஸ் ஒன்று கொடுத்துருக்கேன்னாப்ல. என்னென்ன ராணிஸ்ரீ டான்ஸ் இன்னைக்கு நைட்டு 10 o'clock to மார்னிங் 6 o'clock வரை அவ உங்க பொண்டாட்டி மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் பெருமாள் மாமா என்கிட்ட கொடுக்கல அட்வான்ஸ். இத்தாலியில எப்படி உங்களுக்கு ஆஃபரோ அதே மாதிரி இங்க ஒரு ஆஃபர் இருக்கு. ஐயா இங்க உள்ளூர்ல பருப்பு வேலை இருந்தா வெளியூர் போறாப்ல மேற்கொண்டு ஏன் கேட்டீங்க? பருப்பு வேகுதா இல்லையானா என்கிட்ட பெருமாள் மாமா அப்படியெல்லாம் சொல்லல. எனக்காண்டி நீ வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்காண்டி நான் வரலையே. உனக்கு சொல்றது புரியலையா? அவர் பக்குவமா தான் சொல்லியிருக்காரு. என்னது? நான் அறியறேன் சொல்லிவிட்டேன். அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லல. எனக்காக வாமா, அந்த வெண்ணென்டா சொல்லலன்னு எனக்காக நீ போமா அப்படி சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவருக்காண்டி தான் வர சொல்லியிருக்காரு. அவர் சொந்த செலவுல அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. தேவையில்லாம என்கிட்ட அனாவசியமா பேசி இருக்காதா? அடிச்சு மூஞ்சி போனா பேத்து புரியும். அடிச்சிருவாங்களா நம்மள கத்திரிக்காய் கையும் காலம் முளைச்ச மாதிரி. உன்னை எல்லாம் 3ஆ மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்கிட்ட வந்து நீ சவுடாலும் அடிச்சு புடுவேன், நிமித்து புடுவேன். என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ற வேலையில வச்சுக்கலையே. தொடக்கூடாதுன்னு அமைதியா போறேன். ஏன் நீ வேணா சண்டைக்கு வந்து பாரு. நீ வேணா வா. வேணா நீ வேணா சண்டைக்கு வா. எனக்கும் கோவம் வரும். நானும் மட்ட மரியாதை இல்லாம பேசுவேன். உனக்கு தான் பேச தெரியும்னு என்கிட்ட பேசி இருக்காத. நான் உன்னை மறுபடியும் எச்சரிக்கிறேன். எச்சரிக்கை வேண்டாம். டீசெண்டா இருக்கேன். பேண்ட் ஷர்ட் போட்டு கண்ணாடி போட்டு நல்லா இருக்கானே மனுஷன் நினைக்காத. நான் இறங்குனா ஒன்னா நம்பர் லொக்காலிட்டி பையன். என்னை இறக்கி விட்டு வேடிக்கை வாத்துறாத. யார நான் அதிகமா பேச மாட்டேன். என்னை பேச வைக்காத. சிங்கத்தை சீண்டி பார்க்காத. சிங்கம் இப்ப அசிங்கப்பட போது என்கிட்ட பாரு. என்ன சிங்கம் புழுத்தா? என்னையா சொல்ற நீனு? ஏடி அதை கவனிக்கிறேன். நான் தான் கவனிக்காத சொல்லிடுறேன். ஐயோ தேவையில்லாம அனாவசியமா பேச்சு வார்த்தை வச்சுக்காத. சிங்கத்தை காய் அடிக்க போறேன் பாரு. தேவையில்லாம அனாவசியமா பேச்சு வார்த்தை வச்சுக்காத. சொன்னேன் உனக்கு தான் சொல்றாப்ல. ஏய் யாரியா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. யாரியா ஏய் உனக்கு போற ரோட்ல இங்க தெரிச்சு போகும் பாத்துக்க.
யாருக்கு பரவாயில்ல, உனக்குலாம் நெத்தி அடின்னு கேள்விப்பட்டிருக்கியா? நெத்தி அடி தெரியுமா உனக்கு? நெத்தி அடி ஏ ரவுண்டு கொண்டே ஒன்னெல்லாம் அப்படி போட்டு வச்சுக்க. சின்ன பிள்ளை கண்ணாடி வேணுமா? எடுத்துக்கிட்டு போ. இது கேட்டு வாங்கிட்டு போ. பச்சை பிள்ளையாச்சும் உன்னை அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். ஓடிப்போ. முகரக்கட்டை உன்னை எடுத்து என்னை போட்டு அடிக்கிறாவன். உன் ஓட்ட வாக்குதியை வச்சுட்டு சும்மா தொலை. எதையாவது புடுங்க எடுக்குன்னு வச்சுட்டு அவன் என்னை வெறுக்கு புடுக்குன்னு அடிச்சிருக்கா. உன்னால நாரம் கிட்ட குட்டி அப்போ போடுவேன். கை வச்சுட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? தொட்டுட்டீல ஒரு ஆம்பளை பார்க்காம அடிச்சுட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சண்டைக்கு வா. ஒரு ஆம்பளைன்னு பார்க்காம இத்தனை அடி அடிக்கிறா. இங்கே பாரு, தயவு செய்து சொல்கிறேன், வேணாம். அவர் யார் தெரியுமா? அவரை பற்றி தெரியுமா? எங்கள் ஆள் எப்பேற்பட்ட ஆளு, நீ அவரை போய் கை வைக்கிறாய். பரவாயில்ல விடு. இங்கே பாரு, முகத்தில் மட்டும் குத்துனீங்கன்னா சுள்ளுன்னு கோவம் வரும். முகத்தில் குத்தி பாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு உங்களை. அண்ணே, ஹரிஹரன் ரசிகர் பூரா கை தட்டுங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, தூக்கி போட்டு யார் மிதிச்சாரோ. வளரும். அப்பா எனக்கு ஒரு ஆலிக்ஸ் சொல்லுங்கப்பா. யார் அடிச்சாரு உனக்கு தெரியாது? முன்னாடி தானே போட்டு அடிச்சிருக்கா. அப்புறம் யார் அடிச்சாரு பாட்டுல வேற கேட்கற? என்னை அடிச்சிட்டீல, நீ தைரியமான பொம்பளை. எல்லாரும் அவர் ரசிகர்கள். நீ தொட்டு பாரு. எனக்கு கொடுத்ததுல பாதியை கூட அங்க. நான் இன்னும் பாதி வாங்க தயாரா இருக்கேன். இறங்கி கொடுத்து பாரு பாப்போம். தெரியுமா? பொம்பளையா பொம்பளையா? நீ தாயா சொல்லு, உன்னே தாயா சொல்லிட்டு இருக்காரு அவரு. பொம்பளையாது பிள்ளையத்தான் கொடுக்கணும் கேட்டியா? நல்ல மனுஷன் நீ. ஐயோ என்ன சொல்றேன்னே தெரியலடாண்டா. அவ அடிக்கிறத காட்டுல நீ கடிக்கிறதாண்டா தாங்க முடியல என்னால. ராணி, ஒரு ஆம்பளைனோட பார்க்காம ஒரு சபையில வச்சு அடிக்கிற. அப்பையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாம அனாவசியமா பேச சொல்லாதீங்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம். அடிச்சு இருமா, பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கையில கை வைக்கிற. இங்க பாரு, இங்க எதா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கையில பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கையில என்ன கை வைக்கிறது? யார் பஞ்சாயத்து பண்ணிக்கிறா? தலை, நீ தலையை கோதுங்க. தலை, எவ்வளவு பெரிய ஆளை கொண்டாந்து வச்சு இப்படி குத்துறியம்மா. நல்லா சட்டையை சரி பண்ணுங்க. எல்லாரும் இவருக்கு ஒரு கை தட்டுங்க. பட்டல போடுங்க. பட்டல போடுங்க. தலை கால்ல விழுந்து கேக்குது. தலை பட்டல போடுங்க. தலை நீங்க தட்டுனீங்கன்னா அட பட்டல போடுங்க. இல்ல தட்ட மாட்டேன். தட்டினா தான் நீங்க அடிப்பீங்க. இந்தாங்க. என் பேச்சு கட்டுப்பட்டு ஒருத்தரும் தட்ட மாட்டாங்க. தலை இங்க வாங்க, இந்த கண்ணாடியை போடுங்க. நல்ல வேலைக்கு போடுங்க, யாரும் பாக்குறதுக்குல்ல. நீ யாரா பாக்கணும்? எல்லாம் தான் பாத்துட்டாங்களே. சரி ஆத்தாடி, பயங்கர டெரர் பீஸா இருக்கீங்களே, எனக்கே பயமா இருக்கே. ஆமா தலை, கண்ணாடி மாட்டுங்க. நல்லா முறைங்க. அப்பதான் பயப்படாது. நல்லா முறைங்க. நீ தானே ஆல்ரவுண்டு. தொர்ராசு தான் நீ. கூப்பிட்டீங்களே தலை, என்ன சொன்ன நீ? சட்டையை சரி பண்ண சொன்னேன், தலையை குதிரை சொன்னேன், கண்ணாடி போட சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்க, நல்லா முறைங்க. அப்பதான் அந்த பிள்ளை பயப்படும். போட்டேன்னு வச்சுக்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு முறைன்னா யாருக்குடா தெரியும்? நான் முறைக்காது கண்ணாடியை போட்டியா? நீ தான் போட சொன்னேன் பையனாண்டி. இப்ப முறைக்க பாரு. முறைங்க.
ஏய் விடு விடு, அடிச்சுட்டல்ல உன்னை நானே மன்னிச்சு நீ விட்டுட்டேன். ஒண்ணும் மன்னிக்க வேணாம் வா மன்னிக்கிறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். மன்னிக்கிறேன். அந்த ஆளு மன்னிக்க வேணாம் தான் சொல்லிக்கிறேன் நான் வா, சொல், இங்க சண்டைக்கு இரு. வா. நீ- வா, சண்டைக்கு வா. வா, சண்டைக்கு வா. வாயா, சண்டைக்கு வா. ஐயா இது சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டாலே நீ ஏதோ வர்மத்தை வச்சுக்கிட்டு அடிக்கிற. நீ அடிக்கிற மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. வா, அடி வா. என் தாய் குலத்துக்காக பாக்குறேன். ஒரு வார்த்தை எந்திரிச்சு என்னை கேட்டுச்சுன்னா என்ன அவதான் ஒரு முட்டாச்சரிக்கை இப்படி பண்ணிவிட்டா, நீ ஒரு ஆம்பளை பையன் இப்படி அடிக்கலாமான்னு ஒரு வார்த்தை என் பிள்ளைய கேட்டுருச்சுன்னா நான் மருந்து குடிச்சிருச்சாவே அவனுக்கு மருந்தை கொடுப்பேன், குடிக்க சொல்லி, இல்லைன்னா சங்கில வச்சு ஊத்துவேன். குடிச்சிட வேண்டியதானே? என்ன மயத்துக்கு நாங்க சாகுறோம். எதுக்கு இருக்கணும்ன்றேன். நீ உனக்கு சொல்றேன், இன்னைக்கு சொட்டதோட உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க மன்னிக்க வேணாம் தான் திருப்பி திருப்பி நான் சொல்லி நானே வம்பா மன்னிக்கிறேன்ல. அடி, இந்த அடிக்கெல்லாம் பயந்தவனா நானு. என் வாழ்க்கையில எவ்வளவு செருப்படி, எவ்வளவு விளக்கமாத்தடி, இதெல்லாம் தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன். நீ எதுல வேணா அடி, கையடி, என்னது கையில அடி, கட்டையில அடி, இரும்புல அடி, எதுல அடிச்சாலும் கலங்க மாட்டேன். காரிச்சிய மூஞ்சில துப்பு, தேங்க்யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி. செருப்படுத்தி என்ன அடி, இது தேடாத ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே போயிடுவேன். அப்படி அடிச்சுன்னா எனக்கு அது கிரீடம் கட்டின மாதிரி. அடி பழம் அவளுக்கு தான் பார்க்கத. விளக்க மாத்தல என்ன அடிக்கிறியா? அவசரப்படாத, அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. என்னங்க சொல்றீங்க ஒழிய அடிக்க விட சாமியை மாட்டேங்கிறீங்க. கரைச்சி என் தலையில ஊத்தேன், அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. கிடைக்குமா? பிரிய எடுத்து மூஞ்சில சப்ன, அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்க பய யாருன்னா அறியறேன் தான். வா ஏக்கால், இந்த ஸ்ரீரங்கபுரத்துல மைக்கு போட்டு லைக்கு போட்டு மேடை போட்டு சொல்லியிருக்கேன், நான் மழுங்க பையதான். நீ எப்படி? நான்லாம் ரோசகராளு. பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தாலும் குடும்பத்தோட நாங்கெல்லாம் காலி பண்ணிட்டு போறாளுங்க. அந்த அளவுக்கு ரோசகராளு. உன்னைய மாதிரியா மழுங்குத்தனமா இருக்க நீ இந்த மலங்க சிரிக்குதான்னு சொல்லி இருந்தா இப்ப தப்பிச்சிருப்ப. ரோசக்காரி. நான்லாம் ரோசகார ஆளுன்னு தான் சொல்றேன். மாட்டின இப்பதான் நீ மாட்டுற. ஏன் நீ ரோசக்காரி தானே? நான் ரோசகார ஆளு. பழமொழி கிராமத்துல ஒண்ணு சொல்லுவா தெரியுமா? என்னன்னு? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். மானஸ்தன் பொழைச்சான், மழுங்க செத்தான். அப்படி வரவே வராது. கட்டி தொங்க விட்டுருவோம். மழுங்க பையதான் பொழைப்பா. மானஸ்தன் தான் பொழைப்பேன். நான் நிரூபிச்சு விட்டேன்னா? நான் நிரூபிச்சு விட்டேனா? பார்க்கலாமா? பாப்போம். நீ ரோசக்காரி தானே? நான் ரோசகார ஆளு. நான் மழுங்க பைய தானே? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 5 லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் இருக்க. டோர் லாக். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். அது பொழந்துருவா வாய. வருஷம் 5 ஆகி போச்சு, வட்டியும் கட்டல முதலும் கட்டல. இன்னைக்கு ரங்கவரம் நாடகத்துக்கு யாரு பப்புன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். ஆமா. இப்ப நான் கடன் கொடுத்தவன் கேட்பனா மாட்டனா? நான் கேட்கணும்ல. யார்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட தானே கேக்குறீங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட கடன் கொடுத்துருக்கிய. அப்படி கேட்கணும். 50 100 5 லட்சம் உங்க சார்பா நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் உங்க சார்பா. சரி, என் சார்பா என் கையால் கேட்பேன். யார் கையாலு? ராணி. ஐயோ, அவரை பார்த்தா பயமா இருக்கே. திரும்பமா 5 லட்சம் வாங்கினீல? ஆமாப்பா. வாங்கினியா இல்லையா? வாங்கினேப்பா. அப்படி கேள்றா. வாங்கின அதை கொடுக்க வைக்கல. எப்பா என்னப்பா வார்த்தை கேக்குறீங்க? நான் கேக்குறேன், ஏன் இப்படி கிறங்கி போயிருக்க? அப்பா சாப்பிடுறதே இல்லப்பா, நானு பட்னியாவே கிடக்குறேன்பா. நைட்லாம் கண்ணு முழிச்சு தொழில் பண்றதுனால பட்னியாவே கிடக்குறேன்பா. சாப்பிடுறதே இல்லப்பா. ஏமா அந்த 5 லட்சத்தை வாங்கி சாப்பிட கூட இல்லாம என்னமா பண்ண? அப்பா என்னால முடியலப்பா, கடன் கட்டவே சரியா இருக்கு. இன்னும் 2 லட்சம் வேணாலும் வாங்கிக்க. சரிங்கப்பா, வீடு கட்டணும்பா. கண்டிப்பா நேரத்துக்கு சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடுறேன். சரியா? நீங்க கொடுக்குற காசை கேளுடா. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி அப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்கா. உன்னை கேட்டா சொல்ல சொன்னாங்க. அப்படியாப்பா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? இங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காப்பா. அவங்க தம்பி எல்லாம் தொலைறாங்க. காசை கேளுடா. தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காப்பா, நல்லா இருக்கா. அந்த ரசிகர் ஒரு ஆள் கேட்டாப்ல, எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்காப்ல. அடுத்த நாடகத்துக்கு வரணும் இருக்காப்ல. சரிங்கப்பா, சரி. அப்பா நாடகத்துக்கு அட்வான்ஸ் பண்றேன்னு சொன்னீங்களே, எப்பப்பா பண்றீங்க? நீ கடனாடா கேட்குற? அவள்கிட்ட நல்லா விசாரிக்க அவனை அனுப்பிச்சு விட்டேன். இப்போ நான் கேட்குறேன் பாடுற காசை. ஏண்டி எச்சக்கலை நாயே, பேசாதடி பேச்சிருக்கி, பிச்சைக்காரன் நாய், லொப்ப நாய், பேசாதடி. வாங்கினடி கடன் 5 லட்சம் 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்கன்னு காசை வாங்கி பிரியாணி வாங்கி குடும்பத்தோடு உட்காந்து பியத்தின மாதிரி தின்னிங்க 2 பேரும். இதுல இவளுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான், பிசிலரி வாட்டர் வேணுமா? பிசிலரி. அதுக்கு மூத்தத்தை குடில. பேசாதடி பேச்சிருக்கி. வாங்கின காசை கொடுக்க துப்பு இல்லை உனக்கு. அதுக்கடி பாவட சட்டை
அவுத்து போட்டு களி மொட்டை குண்டியா பிராய்லர் கோழி மாதிரி முள்ளுன்னு திருடி சரியா உன் கற்பனைக்கு பேசாதடி. 10 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்கணும் முடி. 10 பாத்திரம் தேய்க்க முடியல 10 பையத்தை போடாது கட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்க. அதான் கேட்டுட்டியா? நான் கேட்டா நீ ரோசக்காரி என்ன பண்ணுவ? எங்கால கிட்னி எடுத்து உன் கடனை அடைச்சிருவேன். டூ லேட். அது சட்னி ஆகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க. அவர் தலையை அடமானம் வச்சாது உன் கடனை அடைப்பையா? ஆட்டு தலையை கூட 500 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க, இந்த தலையை வாங்க மாட்டாங்க. இங்க இருங்க, தேவையில்லாம பேசியிருக்கீங்க. ஊர்ல கிடக்குற இடத்த விடுதோ உங்க கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்களேன்னு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். தூக்கு மாட்டி தொங்கிருவேன். இப்படி கேள்வியை கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கிறதா? கை விடு. வேலை முடிஞ்சு வச்சு நீயே ஒத்துக்கிட்டிய. ரோசக்காரி தூக்கு போட்டு செத்து போய் இப்ப செத்தவ யாரு? மானஸ்தியா மழுங்க போயலாம். இப்ப தோசையை பிரட்டி கடனை அடைச்சனா இல்லையா? செத்து போயிட்டியா இல்லையா? அதான் மேட்ரு. இப்ப தோசையை பிரட்டி போடு. நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிவிட்டேன். நான் மட்டும் 5 லட்சம், நீ மட்டும் என்ன 50 ரூபா? ஆளு திறமைக்கு சத்துக்கு தகுந்ததாமா கடை வாங்கணும். 5 கோடி வாங்கினாலும் நீ கட்டிடலாம். ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மளால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாமல் ஒரு 50 ரூபா அவன்கிட்ட வாங்கிவிட்டேன். நான் கட்டலை. நீ என்னைய கேட்குற? நல்லா கேளு. நல்லா கேட்பல. கொஞ்சமா அறிவு, சூடு, சோனா, மான, வெக்கம், ரோசா எதா இருக்கா? சோத்தை திங்கிற, சோத்தை விட்டு புண்ணாக்கியா திங்கிற? இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பொழைக்கலாம். உனக்கெல்லாம் பேண்ட் சட்டை எதுக்கியா? சிரிச்சுக்க வெக்கம் இல்லாம. என்ன மனுஷனா நீனு? அறிவுறி வச்சுக்க இல்லை அவுச்சு உச்சு திண்டு வந்திருக்கியா? இந்த கேள்வி கேட்குறேன், கேட்டுக்கிட்டு சொரணே இல்லாத மாதிரி இருக்க. இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த மானங்கட பொழப்புக்கு. நைஸ் நைஸ். என்ன சொன்னீங்க? என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா? எதுல? யூரின்ல போத வரும்னு தெரிஞ்சா நான் ஏன் 400-500 கடையில செலவு பண்றேன்? அழகா 5 லிட்டருக்கு என்ன உங்கள்கிட்ட கொடுத்து விட போறேன். 5 லிட்டரா? நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொடு. நீ கொடுக்கறதா இருந்தா நான் கேன் கூட எனக்கு வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். குடல் குந்தானிலாம் வாயை கிழிச்சிருவேன். கிழிஞ்சா ரொம்ப ஃப்ரீயா குடிக்கலாம். பின்னாடி எரும மாடு கட்டி கிடக்குதான், போய் குடிக்கிறீங்களா? என்ன கேட்க வர்றேன்? எப்ப அந்த 50 ரூபா காசை கொடுப்பேன்? ஒரே வார்த்தை தான். எப்ப கொடுப்போம்ல? அதான் எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போகணும்ல. எப்ப வேலை வெட்டிக்கு போவீங்க? மூடு வந்தா தானே போவேன். எப்பயா மூடு வரும்? மூடு வந்தா நீ யாரியா? பணத்தையும் கொடுத்துட்டு படுக்கவும் வரம்ன்றாடா. நான் வெளிநாட்டுக்காரன் இல்ல ஏமாந்து போறதுக்கு. என்கிட்ட காசு கொடுத்த வேண்டியா வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணும். நான் மசரோட சாக மாட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறாங்க. ஏன் காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டான்னா வித்து கொடுத்து முடியாங்க. எதையாவது என்னை மாதிரி மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா எம்பிட்டு அடி அடிச்சாலும் உங்களுக்கு குடும்பம் நடத்த. என்ன தொட்டு தொட்டு பேசிக்கிருக்க? அடியளவே தொடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தா. என்னைக்கியா? விடு விடு, மேடையில சொல்லிவிட்டான்னு ஒண்ணு முழிக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்லுன்றேன். ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம் இல்லையா? என்ன அவனுக்கு பிரச்சனை? மாசி மாசம் சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரிக்கு நான் வண்டிக்குள்ள ஒன்னைய போட்டு. தெளிவா பேசு. மாசி மாசம் சிவன் ராத்திரிக்கு வண்டியில போட்டு அமுக்கணும் ஞாபகம் இல்லையா? நான் மாசி மாசம் சிவன் ராத்திரிக்கு உன்னை நான் சந்திக்கவே இல்லையே. சும்மா நீ தான் படுத்திருந்தா வண்டிக்குள்ள நடிப்பேன். அன்னைக்கு உனக்கு டான்சர் இல்லைன்னு நான் தான் எங்க அப்பா தான் அனுப்பிச்சு விட்டேன். நான் மஞ்சள் கலர் சுடிதார பார்த்தேன். ஐயோ, அந்த கிழவிக்கு நான் தான் போட்டு விட்டேன். கையால் ஆட்ட நிக்கல, பேண்டை இறுக்கி கட்டினா நிக்குமே, நான் தான் போட்டு விட்டேன். அது கரெக்டா உன் வளர்த்தி தான் இருந்துச்சு. எங்க அப்பா தான் என் வளர்த்தி தான் இருக்கும். கழுத்து முடிக்க அறிவே நம்ம இல்ல. உன் சுடிதாரை போட்டு உள்ள வந்து படுத்திருந்தா நான் வேற லைட்டா சாப்பிட்டுருந்தேன். நீ தானாக்கு வண்டிக்குள்ள படுத்திருக்காக்குன்ட்டு. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? கடை சீட்ல. கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. கடை சீட்ல டிரைவர்ல படுத்திருந்தாரு. அவர் அன்னைக்கு கீழே தான் படுத்திருந்தாப்ல. அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல, யாரா கடை சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. ரைட், ஓகே, அதை கொஞ்சம் சித்தரிக்கப்பட்டது. சரி வா, நமக்கு சமாதானம் போவோம். நான் சமாதானமா இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் வர பார்க்குறேன். என்ன பழம்? மாம்பழம். போதும், போஸ் கொடுத்தது போதும். அந்த ஆள் கேமரா போஸ் கொடுத்தது போதும். எப்ப அந்த சிலை எப்ப திறப்பாங்க? கமான் டெல் மீ. சக்க சவந்த பழம் எல்லாரும் வாங்க பழம், இது உனக்கு பிறந்த பழம். எந்த போட்ட மஞ்சள் மஞ்சள் மாட்டியோ கைக்கு அடக்கமா.
மாம்பழம் ம் மாம்பழம் விற்க வந்த உம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க தேவையில்லாம எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். ஏன் அவர் காதுல கொண்டு போய் கட்டுறீங்க அதை? அந்த கொஞ்சம் நீளமா இருக்கனால பெரிய பெரிய சிங்கத்துக்கு மீசை முடிச்சு கரப்பாம்பீசிக்கு மீசை வச்ச மாதிரி அந்த மீசை வச்சுட்டு இது முறுக்கிக்கிறாங்க முறுக்கிட்டு முகரக்கட்டை ஆளு மாம்பழம் விற்காத அம்மா மாம்பழம் வைக்கிறா அம்மா ஓ பழத்தாரியா சும்மா நான் அக்கனி செடி பங்குனி மாசம் தான் எடுப்பேன் இப்ப மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்தா ஆத்தா வந்துட்டாங்க வச்சுக்கிட்டு வர்றேன். ஏங்க நீங்க போட்ட ஸ்டெப் அப்படிதாங்க இருந்துச்சு. காலம் மேல படுது பாத்துக்க மரியாதை. அப்படியே 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன நகலவே இல்லை. கொக்கு கொக்கு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க 500 ரூபா தரேன். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நம்ம சொல்றேன் நம்ம நேரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. அடுத்தவங்க நேரத்தை அவன் எடுத்துக்க கூடாது. 5000 10,000 உள்ள கிடக்கு. ஆமா அதெல்லாம் வெளியே தள்ளி விடணும். அது நம்மளுடைய கடமை. அதனால நான் இப்போ உன்னை ஒன்று சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க? நான் உன்னை ஓப்பனா வார்த்தை கேட்கற போறேன்னு சொல்ல. நீ ஆரம்பத்திலே கோவப்பட்ட. நீயாவது என்னைய ஓப்பனா வார்த்தை கேட்டு தொலைய. நீயும் கேட்க மாட்டியா? நீயும் கேட்க மாட்டேன், என்னையும் கேட்க விட மாட்டேன். நான் உன்னைய விரும்புறேன். நீ என்னைய விரும்புகிறாயா? நான் விரும்பல. பரவாயில்ல, நான் விரும்புறேன்ட்டேன். நான் விரும்பலன்றேன். அதை பத்தி அவசியம் இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கலன்றேன். எனக்கு பிடிக்குதே. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட நீ என்னை காதலிக்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நான் உன்னை காதலிக்கிறது உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் காதலிப்பேன். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். தாராளமா போ. ஏன்னு கூட கேட்க மாட்டேன். ஆனா நான் காதலிப்பேன். நாளைக்கு குழந்தை குட்டியெல்லாம் மட்டும் நான் என் ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவேன். பெத்துக்க ராஜாச்சி, உன்னை யாரும் வேண்டாம்னா ராஜாச்சி கேட்க மாட்டீங்களா? நான் உன்னை லவ் பண்றது பண்ணிட்டேன். அது எப்படி எப்பவும் போல என்ன பண்ணுவீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் என்னத்த நீங்க என்ன பண்றீங்க? நல்லா தெரிஞ்சுக்க. என்ன எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு உன்னை வாழ்த்திட்டு போறதுக்கு நான் ஒன்றும் முட்டாப்பே கிடையாது. நீ போற கல்யாணம் எப்படி பெத்துக்கிற? அது உன்னுடைய காதல். நான் காதல் பண்ணனே, அந்த காதலுக்கு என்ன பலன்? ஆமா,
என்ன பண்ண? நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏய் என்னையா சொல்ற? அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கணும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துடும். என்ன காதல்? திஸ் இஸ் கள்ளக்காதல். அந்த கள்ளக்காதலுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க வைப்பேன். ஒத்துக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிறேன் தெரியுமா? எப்படி நினைச்சுக்க? எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரமா பண்ணுங்க. காதல் பண்றேன்னு சொல்றேன், வேலை இருக்கு, சீ அப்படி என்ன புடுங்க போற? ஏங்க எனக்கு முக்கியமான வேலைங்க, உங்களை மாதிரி நான் வெட்டியா இல்லைங்க. இன்னைக்கு காதல் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணும்பேன், நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது அப்பவும் சீக்கிரம் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் நானே தேடி பிடிச்சி வேலை வைக்கிறது பெரிய சிரமம். இதில் சீக்கிரம் பண்ணா மனுஷன் டென்ஷன் ஆகாத. போட்டுக்க வேண்டியதானே. கோபப்படாதீங்க. நான் எப்படிலாம் வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்றேன்ப்பா. ஆஹா, ஒரு திருமுகத்தை பார்க்கும்போது எப்படி எனக்கு தோணுது? அப்படியாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம்னு பார்க்கறேன். ஏய்